அடுத்ததாக உரையாற்ற இருக்கிறார் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் திருமிகு சுமதி அவர்கள். அவரை அறிமுகப்படுத்த பாலைவனலாந்தரை அழைக்கிறேன். வணக்கம். வழக்கறிஞர் திருமிகு சுமதி, எழுத்தாளர், பேச்சாளர். இவருடைய கல் மண்டபம் நாவல் இலக்கிய சிந்தனை விருது பெற்றுள்ளது. இவருடைய சிறுகதை தொகுப்பு காலதானம் என்கிற பெயரில் வெளிவந்திருக்கிறது. ஆனந்த விகடனில் 2012ஆம் ஆண்டு கண்டதை சொல்கிறேன் என்கின்ற கட்டுரை தொகுப்பை எழுதியுள்ளார். கட்டுரை தொடரை எழுதியுள்ளார். துக்ளக் இதழுக்காக இவர் எழுதிய ரௌத்திரம் பழகு தொடர் கவனம் பெற்றது. அமெரிக்க மாநிலத்துறை சார்பாக நடைபெற்ற ஒமன் அண்ட் ஜஸ்டிஸ் என்கின்ற இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் லீடர்ஷிப் புரோகிராமில் இந்தியாவின் சார்பாக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். தமிழ்நாட்டின் சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர் தனது பேச்சுக்களின் மூலம் அறியப்பட வேண்டிய ஆளுமைகளை குறித்து அறிமுகம் செய்துள்ளார். இசை ரசனை மிக்கவர் திருமிகு சுமதி அவர்களை இசை வாத்திய பெண் விற்பனர்கள் தலைப்பில் உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். வித்தியாசமான அருமையான நிகழ்வை முதல்ல கன்சீவ் பண்ணதுக்காக நாயகிகளுக்கு நான் மனமாற என்னுடைய பாராட்டை சொல்லுகிறேன். எல்லாரும் வழக்கமாக சொல்லுவாங்க தான், அது என்ன பெண்கள் எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றி. பெண்களை பற்றி பேசாட்டி வேறு யாருங்க பெண்களை பற்றி பேசுவாங்க? கண்டிப்பாக நீங்கள் பேச போகிறதில்ல. அப்போ நாங்களாச்சும் பேசணும். ஆனால் அதை இப்படி பேசலான்னு ஒரு 8 பேர் சேர்ந்து யோசிச்சாங்க பார்த்தீங்களா? அதுக்கு நான் முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை எங்கள் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இப்படி அவங்க யோசிக்கிறது சரிதான் அப்படின்னு தங்களுடைய ஜெண்டரை மீறி எங்களை சப்போர்ட் பண்ண இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். அந்தமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேராசிரியர் மொத்த சிலபஸும் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு தாங்க. அதனால் சாய்ஸை ரெடி பண்ணி ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக வரும். அப்படி தானே போவோம் எக்ஸாமுக்கு நம்ம. அந்த மாதிரி நான் இந்த தலைப்பில் ஒரு 2 பேரை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னென்னா, அம்மா பேசும்போது கடன்னு எல்லாரை பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அப்படியே தெரிப்புகளாக சொல்லிட்டு போனாங்க. நான் இந்த தலைப்பை யோசிக்கிற போது வரிசையாக நிறைய இசை விற்பனர்கள் வந்தாலும் கூட ஒரு கொஞ்சமாவது ஒரு 2 பேரை பற்றி எடுத்து சொல்லணுன்னாலே கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. நான் வரிசையாக பேர்களை சொல்லிகிட்டே போய் அவங்க இதை வாசித்தாங்க, இவங்க இதை வாசிச்சு. இப்போ அம்மா சொல்லும்போது இலக்கியத்தில் அவங்க எப்படி பாடல்கள் எழுதினாங்க, கும்மி பாட்டில் என்ன கண்டென்ட் இருந்தது, ஸோ இலக்கிய சைடில் இருந்த கண்டென்ட்டெல்லாம் அவங்க சொல்ல முடியும். ஆனால் இசை விற்பனர்களை பற்றி பேசும்போது கண்டென்ட் என்ன இருந்ததுன்னு நான் சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா அங்கே விஷயத்தை டக்குன்னு கடத்த முடியாது. அப்போது 2 பேரை யாராவது 2 பேரோட வாழ்க்கையை எடுத்து பேசலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அம்மா நீங்கள் அவ்வளோ தூரம் அம்புஜம் கிருஷ்ணாவை பற்றி சொன்னீங்க, ஆவுடைய அக்காலை பற்றி சொன்னீங்க. அம்புஜம் கிருஷ்ணாவுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை கச்சேரி ஒன்று நடக்குது அம்மா, உங்களுக்கு தெரியுங்களா? அவங்க ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சு அம்புஜம் கிருஷ்ணாவோட காம்போசிஷன்ஸையே ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க ஒரு பெரிய கச்சேரி நடத்துகிறாங்க. ஒன்லி அம்புஜம் கிருஷ்ணாவோட காம்போசிஷன்ஸை மட்டும்தான் பெரிய இசை விற்பனர்கள் இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய பல பேர் அந்த கான்சர்ட்ஸை பாடியிருக்காங்க. இன்றைக்கி குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை என்பது ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள். ஏன்னால் கார்த்திகை மாதம்தான் ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கண் திறக்கிறார். மற்ற 11 மாதங்களும் இவர் யோகத்தில் இருக்காருன்றது நம்பிக்கை. அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் நரஹரியாய் வந்தான்னு சொல்லி சிமேந்திர மத்தியமத்தில் ஒரு அருமையான ஒரு காம்போசிஷன் பண்ணியிருக்காங்க. நரஹரியாய் வந்தான் அவன் நாரணன் அனைத்திலும் பரிபூரணன் நரஹரியாய் வந்தான் தரள 3 ஹரிச்சரணம் தனில் வைத்து பரமபத்மன் பிரஹ்லாதனுக்கு அருள் செய்ய நரஹரியாய் வந்தான். ஆத்திகர் அனைவரும் அமைதியுறவே நாத்திக கனக கஷ்யபு நலியுறவே தோத்தரித்தே நின்ற பாலகந்தனை காத்திர கருணாமூர்த்தியாய் நின்று நரஹரியாய் வந்தான்னு சிமேந்திர மத்தியமத்தில் ரொம்ப அருமையான காம்போசிஷனு. அம்மா டக்குன்னு பாடிட்டாங்க. இப்போ என்னன்னாக்க, இந்த மூத்த ஜெனரேஷனை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னாக்க, எவ்வளவு தெரியுமோ அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். தெரியாததை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு துணிவு இருக்குல்ல, அங்கே தான் நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு சின்ன மனத்தடை இருக்குது. ஐயோ இவ்வளோ தானே தெரியும், இதை சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இன்னும் இருக்குது. அந்த சிமேந்திர மத்தியத்தில் அந்த காம்போசிஷன் நரஹரியாய் வந்தானவன் நாரணல்
அனைத்துயிலும் பரிபூரணன் நரஹரியாய் வந்தான். தரள மூன்றும் ஹரிச்சரணந்தனில் வைத்து பரமபக்தன் பிரஹ்லாதனு கருள் தர நரஹரியாய் வந்தான். ரொம்ப நல்ல காம்போசிஷன் இது. நீங்கள் அத்தனை தடவை அம்புஜம் கிருஷ்ணா அவர்களை சொன்னதுனால, நான் சங்கீதம் முறையாக படிக்கலை, ஆசையில் கேட்டதுனால தெரிஞ்சுக்கிறது தான். அதனால் வந்து இந்த இடத்துல அது குறைஞ்சிது, இந்த இடத்துல இது குறைஞ்சிதுன்றவங்க ரூட்டை மாற்றிக்கோங்க, டேக் டைவர்ஷன். நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரிஜினலில் யார் பாடியிருக்காங்களோ போய் எடுத்து பார்த்து, ஓ இதான் அதுவான்னு தெரிஞ்சுக்கணும். ஓ அந்த பாட்டு பாடினியான்னு கூட கேட்டுக்கோங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அது வந்து என்னன்னு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். நான் 2 பேரை பற்றி இந்த மேடையில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இசை வாத்திய விற்பனர்கள்னு எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. வாத்தியம் அப்படின்னாலே ராஜவாத்தியம் அப்படின்றத தாண்டிட்டு நம்ம ஒரு வாத்தியத்தை பற்றி பேசிட முடியாது. அந்த ராஜவாத்தியமான நாதஸ்வரத்துக்கு முதல்ல வந்த பெண்மணியான மதுரை பொண்ணுத்தாயை பற்றி சில குறிப்புகள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாதஸ்வரம் என்பதே வந்து அது ஏன் ராஜவாத்தியம்னாக்க, மூச்சை அடக்கி அதுக்கு ஒரு பெரிய அசுர பலம் வேணும் அந்த வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கு. ஏன்னா ஒன்று, வாத்தியமே ரொம்ப வெயிட். அதை தூக்கிக்கிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த காலத்தில் கச்சேரிகள் வாசிக்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு தெம்பு வேணும். அந்த தெம்பு ஆண்களுக்கே வந்து அது ஒரு சேலஞ்சான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அந்த கலைக்குள்ளே முதல்ல ஒரு பெண்மணி வருகிறார்கள்னும் பொழுது அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ மதுரை தாயம்மா அவங்க வந்துட்டு பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயக்குடின்ற இடத்துல அவங்க பிறக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு 5-6 வயசுலேயே வந்து மதுரைக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்க நாதஸ்வரம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நாதஸ்வரம் எப்பொழுதும் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே கூட கோயில்களோட ரொம்ப தொடர்புடையது நாதஸ்வரம். நாதஸ்வரம் கோயில்களோட தொடர்புடையதுன்னும் பொழுது, கோயில்னு சொல்லும் பொழுதே சுவாமி புறப்பாடுன்னு சொல்லும் பொழுதே மல்லாரி. இந்த மல்லாரியை வந்து பல விதமாக வந்து பொண்ணுத்தாயம்மா வாசிச்சிருக்காங்க. மல்லாரி அப்படின்றத பற்றி எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். இங்கே வந்திருக்கவங்க குறைஞ்சபட்சம் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். இல்லாத 1-2 பேர் இருந்தீங்கன்னா அதை ஒரு பகிர்வுக்காக நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். இது அவ்வளோ குறைஞ்சிது, இது இவ்வளோ குறைஞ்சிதுன்றவங்க ப்ளீஸ் டேக் டைவர்ஷன். நான் ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. செம்பனார் கோயில் SRD வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இசை மேதை, நம்ம தமிழிசை சங்கத்தினால இசை மேதை விருது பெற்றவர். அவர்களோட பரம்பரையில் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. அவரோட கொஞ்சம் நல்ல பரிச்சயமும் தொடர்பும் எங்கள் குடும்பத்துக்கு இருந்தது. அவர் வந்து எப்படின்னா, காலையில் எழுந்த உடனே, அவராக நான் சொல்கிறது அவருடைய 70-75 வயது வரைக்கும் தினம் ஏதாவது ஒரு காம்போசிஷன் எழுதுவார். அவர் ஒரு கீர்த்தனை எழுதி அதுக்கு வந்து நோட்ஸ் போட்டு பெரிய காம்போசிஷன் வச்சுருக்கார். அவர் வந்து ஒரு மல்லாரி கம்போஸ் பண்ணார். இந்த மல்லாரி எப்படி இருக்கும், இது என்ன பண்ணும் ஒரு கச்சேரியில், ஒரு ஒரு புறப்பாடு, சுவாமி புறப்பாடும்போது இந்த மல்லாரி வாசிச்சுட்டு வரும்போது சுவாமி எங்கே இருக்கார், மேலே மாசி வீதியில் இருக்காரா, தெற்கு மாசி வீதியில் இருக்காரா, வடக்கு வீதியில் இருக்காரா, எங்கே இருக்கார் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னாக்க, இந்த மல்லாரியை எந்த கால பிரமாணத்தில் வாசிக்கிறாங்களோ அந்த கால பிரமாணத்தை வச்சு, ஓ சுவாமி இங்கே புறப்பட்டாச்சு, சுவாமி இப்போ இந்த வீதிக்கு வந்தாச்சு, சுவாமி அந்த வீதிக்கு வந்தாச்சுன்னு அந்த கால பிரமாணம், அந்த ஸ்பீடை வச்சு சுவாமி இந்த தெருவில் இப்போ வருது அப்படின்னு அந்த காலத்தில் வந்து அவங்க ஊகிச்சுப்பாங்களாம். இந்த மல்லாரி எப்படி இருக்கும் அப்படின்ற சாம்பிளுக்கு செம்பனார் கோயில் SRD ஐயா வந்து ஒரு காம்போசிஷன் பண்ணார். அதை சும்மா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தீம் தோம் தீம் தரி ஜனு தரித்த ஜனு தரித்த 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 ஜனு தரித்த தும் தரித்த தும் தரித்த ஜனு தரித்த ததிங்கிண தோம் ததிங்கிண
சபையில் சனகர் மகிழ ஆனந்த நடனமாடும் தக்கிட்ட தக்க ஜனு ஜனு என ஆடும் தில்லை சிதம்பரனே பரசிவனே அருள் பூரிவார் தீம் தோம் தீம் தரி தத்த ஜனு தரி தத்த ஜனு தரி 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 தத்த ஜனு தரி தத்தும் தரி தத்தும் தரி தத்த ஜனு தரி ததிங்கின தோம் ததிங்கின தோம் ததிங்கின தோம் த. இதுதான் வந்து ஒரு மல்லாரியை ஆரம்பித்து அவங்க இது நான் சொன்னது 2ஆம் காலம் வரைக்கும் 6ஆம் காலம்லாம் வாசிக்கிறவங்களாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப வல்லமையாக வாசிக்கக்கூடியவர்கள் தான் பொன்னுத்தாயி அம்மா. நம்ம வயசில் இவ்வளோ வசதிகளோட நல்ல குழுகுழுன்னு ஒரு ஏசி அரங்கத்தில் ஒரு மல்லாரியை ஒரு 5 நிமிஷம் சொல்லி காட்டுறதுக்குள்ளேயே நமக்கு தாவு தீந்து போயிடுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க எந்த காலகட்டத்தில் இந்த அம்மா வந்து 9 வயதில் அவங்களுடைய வரலாறை சொல்லணும் அப்படின்னாக்க, சம்பூர்ணம்மாள்னு அம்மா ஒருத்தர் பேரை சொன்னாங்க. மதுரையில் இப்போ இருக்க சம்பூர்ணம்மாளை சொன்னீங்களாம்மா நீங்கள்? இப்போ மதுரையில் சம்பூர்ணம்மாள்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க நிறைய தகவல்கள் எனக்கு பொன்னுத்தாயி அம்மா பற்றி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த அம்மா எவ்வளோ அளவுக்கு இதில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா, நான் கேட்ட உடனே அம்மா உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியும்னு சொன்னாங்க, பொன்னுத்தாயி அம்மாவை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தகவல் சொல்லுவீங்களான்னு கேட்ட உடனே நான் ஒரு 7:45 அவங்ககிட்ட பேசியிருப்பேன். 8:15 எனக்கு ஒரு கூரியர் அனுப்பிட்டு கூரியர் ரெசிப்ட் எனக்கு கொடுத்தாங்க. அடுத்த நாள் கார்த்தால சம்பூர்ணம்மாளை இது பொன்னுத்தாயி அம்மாவை பற்றி எம்ஃபில் பண்ண ஒரு ரிசர்ச் ஸ்காலருடைய அந்த டெசர்டேஷன் பேப்பர் எனக்கு அனுப்பினாங்க. அப்போ ஆர்வமாக இருக்கக்கூடிய பெண்களும், ஏன்னா அவங்களெல்லாம் சொல்லணும், நமக்கு மெட்டீரியல் கொடுத்தவங்க அவங்கெல்லாம். சம்பூர்ணம்மாளுக்கும் இந்த நிகழ்வில் நான் வந்து அவங்க எனக்கு செய்த உதவிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி விக்னேஷ்னு அவங்களுடைய பரம்பரையில் வந்த பையன், அவரும் வந்து எனக்கு சில தகவல்கள் அனுப்பிச்சார். இப்போ எப்படின்னாக்க சம்பூர்ணம்மாளுடைய அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, பொன்னுசாமி பிள்ளை அவர் தான் முதல்ல. அதுக்கு பின்னாடி வர நட்டேச பிள்ளை கிட்ட தான், அவருடைய மகனான நட்டேச பிள்ளை கிட்ட தான் பொன்னுத்தாயி அம்மா முதல்ல போய் சங்கீதம் நாதஸ்வரம் கற்றுக்கிறாங்க. ஏன் நாதஸ்வரத்தை சூஸ் பண்ணாங்க இவங்க அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஜோசியர் வர்றார். இப்போ நமக்கெல்லாம் இந்த கைவரலில் 3 இருக்கு இல்லையா, 3 டிவிஷன் இருக்கு இல்லையா, பொன்னுத்தாயி அம்மாவுக்கு 4 இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த வடநாட்டு ஜோசியர் சொன்னாராம், இந்த கை தொலைக்கருவி ஒன்று வாசிக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உடனே எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, பெண்ணு தானே தொலைக்கருவி வாசிக்கணும். அந்த காலத்தில் பாட்டு கற்றுக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் வயலின் கற்றுக்கிட்டாங்க, இன்னும் சில பேர் வந்து புல்லாங்குழல் கற்றுக்கிட்டாங்க, பெண் கலைஞர்கள். அவங்க எல்லாருமே நினச்சாங்க இவங்க புல்லாங்குழல் கற்றுக்க போகிறாங்க. அப்போ வந்து அவங்க அந்த பொன்னுத்தாயோட அப்பா சொன்னார், இல்லை நாதஸ்வரம். அப்போ நம்ம அந்த அப்பாவுக்கு இப்போ நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒழுங்காக இருந்த அப்பாக்கள் கொஞ்சம் பேர் பெண்களுடைய திறமையை மெச்சி அந்த மாதிரி ஒரு அப்பா அந்த காலத்தில் இருந்திருக்காருன்னும் போது, பொன்னுத்தாயை மாதிரி ஒரு கலைஞரை நமக்கு கொடுத்த அந்த தந்தையாரை நம்ம இந்த நேரத்தில் நன்றியோடு நினச்சி பார்க்கணும். அவங்க வந்து 9 வயசில் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நட்டேச பிள்ளைகிட்ட அவங்க இந்த நாதஸ்வரம் கற்றுக்கிட்டு, தன்னோட 13ஆவது வயசில் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மதுரை சித்திரை விழாவில் இவங்களுடைய கச்சேரி 3ஆவது நாள் மோகினி அலங்காரத்தில் அன்றைக்கி பெருமாள் புறப்பாடு அன்றைக்கி இவங்க வாசிக்கிறாங்க. இவங்க வாசிப்பை கேட்டு 13 வயசு பெண்ணு 3 மணி நேரம் வாசிக்கிறாங்க. 13 வயசு பொண்ணு 3 மணி நேரம் வாசிக்கிறாங்கன்னும் போது நம்ம நினச்சி பாருங்கள், இங்கேருந்து கொஞ்சம் தொலைவிலேருந்து கேட்குறவங்கள யார் இந்த வித்வான் பிரமாதமாக வாசிக்கிறாங்க, வந்து பார்த்தாக்கா ஒரு சின்ன குழந்தை. அதே கச்சேரியில் அந்த 3 மணி நேரம் அந்த அம்மா கச்சேரி பண்ணி முடிஞ்ச உடனே அந்த சின்ன பெண்ணு அங்கேயே ஒரு கல்யாண கச்சேரி அவங்களுக்கு ஏற்பாடாகுது. இப்படி மெதுவாக ஆரம்பித்து இவங்க பிரமாதமாக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாய்ப்புகள் வந்து குவியுது. எப்போயுமே நல்லா வாசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரியாக்ஷன் வரும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். யார் இவங்க, ஏதோ ஒரு லேடி வந்து புதுசாக வாசிக்குதா, எல்லாம் கும்பல்லாம் கூடுறாங்களா, இது ரொம்ப நாள் வளர விடக்கூடாது அப்படின்னு அவங்க வாசிக்கிற கச்சேரிகளில் கலவரம் பண்ணுவதற்காக மக்கள் தயாராகிறாங்க. அதுக்கு என்ன ஒரு டீம் இருக்கும்ல, எப்பயும் அந்த டீம் ரெடி ஆகுது. ஆனால் பொன்னுத்தாயி அம்மாவோட அப்பா எவ்வளோ உஷாரான ஆளுன்னா, இப்படி ஒரு டீம் ரெடி ஆகுதுன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு இருந்த கொஞ்சம் நண்பர்களை வச்சு போலீஸ் பாதுகாப்போட சில கச்சேரிகள் நடக்குது. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க,
நீங்கள் இயர்ஸ் 80 85 90 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும், அல்லது 80 ஆண்டுகளுக்கு முன்னாலும் வச்சுக்கோங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே என் பொண்ணோட கச்சேரி ஒழுங்காக நடக்கணும்னு ஒரு அப்பா போலீஸோட துணையோட வந்து பாதுகாப்பு கொடுத்து கச்சேரி நடத்தியிருக்காருன்னு சொன்னாக்க இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குழந்தைக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும், ஐயோ என்ன ஆக போகுது தெரியலையே. ஆனால் அந்த பொண்ணு எதை பற்றியும் கவலைப்படாமல் வாசிச்சிருக்காங்க. இப்போது திருமண வயது வருகிறது. இவங்க அக்காவோட பேர் தங்கம். தங்கமுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, தங்கத்துக்கு குழந்தை இல்லை. அந்த கால முறைப்படி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் விமர்சனம் ஒன்றே நம்ம போயிடக்கூடாது ஒரு மைக்கை போட்டுக்கிட்டு. அந்த கால பழக்கத்தில் இருந்தபடி அக்காவுக்கு குழந்தை இல்லைன்ன உடனே பொண்ணு தாயை அவங்களுடைய அக்காவுடைய கணவருக்கே திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அவர் வந்து அன்றைக்கு காங்கிரஸில் ஜவஹர்லால் நேருக்கு பெரிய நண்பர். அவர் கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கும் குழந்தை பிறக்குது, அவங்க அக்காவுக்கும் குழந்தை பிறக்குது. அந்த கால முறையில் அப்படி 2 பேரை கல்யாணம் பண்ணது இருந்தது. அது இந்த காலத்தில் பொருத்தி வச்சு அது சரியாக தப்பான ஒன்றே நம்ம விமன் மைக் போட்டுறக்கூடாது, அது நமக்கு ஆகிறதில்ல. அந்த கால முறைப்படி அப்படி இருந்தால், ஆனால் அவர் அதில் எவ்வளோ ஒரு நேர்மையாக இருந்திருக்கிறாருன்னா, தங்கம் பொன் அப்படின்னு 2 பேர் பேரையும் வச்சு ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்காரு மதுரையில். மதுரை மத்திய பகுதியில் மட்டும் 3 பெரிய பங்களாக்கள் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்குது. அவ்வளோ அவர் எம்எல்சியாக வேறு இருந்திருக்காரு. காங்கிரஸில் பெரிய ஒரு பெரிய இடத்துல அவர் இருந்திருக்கார். நிறைய கச்சேரிகள் வாசிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துலையும் சுதந்திரம் வந்து 3ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கச்சேரி சென்னையில் நடக்குது. நம்ம ஜார்ஜ் டவுனில் நடக்குது, நம்ம சென்னை கேசவ பெருமாள் கோயிலில். சென்னை கேசவ பெருமாள் சென்னமல்லீஸ்வரருடைய புறப்பாடு முடிஞ்ச உடனே அன்றைக்கு மாலை 5 மணிக்கு பொன்னுத்தாய் அம்மாவுடைய கச்சேரி. 1950 3ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஒரு பெண்ணோட கச்சேரியை வைக்கிறார் ஒருத்தர்னா அவருக்கு என்ன தில் இருக்கணும். அந்த கச்சேரியில் போய் சென்னையில் ஒருத்தர் வாசிக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும். இதையெல்லாம் என்கரேஜ் பண்ணி நடக்கும்னு ஒரு அப்பா நினைக்கிறது பரவாயில்ல, ஆனால் ஒரு கணவர் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ துணிவு இருக்கணும். இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அந்த காலத்துலேயும் இந்த அரங்கத்தில் இருக்கிற மாதிரியே நல்ல ஆண்களும் இருந்திருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. இப்போ இப்படியே இவங்க நல்லா வாசிச்சுட்டே வராங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் வாசிக்கிறாங்க. சினிமாவை பண்டார நாயக்கா முன்னாடி வாசிச்சிருக்காங்க. 62 ஜவஹர்லால் நேரு அவர்கள் மதுரைக்கு வரார். அவர் மதுரைக்கு வருகின்ற பொழுது அவரை வரவேற்கக்கூடிய வரவேற்பில் வந்து இவங்க வாசிக்கிறாங்க. அன்றைக்கி இருந்தக்கூடிய ஜனாதிபதி வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இவங்களுடைய வாசிப்பை பார்த்து ஒரு தங்கச்சங்கிலி இவங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ கேட்கும்போது ஜனாதிபதி தங்கள் பரிசு கொடுத்தார் பிறகு அப்படி அப்படின்னு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே திருப்பி எங்கே ரிலேட் பண்ணிக்கணுன்னாக்கா இது நடந்த ஆண்டுகளை நினைத்து, அப்போ இருந்த சமூக சூழலை நினைத்து, அப்போ இதெல்லாம் எவ்வளவு விவாதத்துக்கும் எவ்வளவு வம்பு பேச்சுக்கும் உரிய விஷயங்களாக இருந்திருக்கும். அதுக்கு நடுவில் எப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக. இதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, இசைவேளாளர்களுடைய சங்கத்துக்கு 10 ஆண்டுகள் இந்த மாதிரி தலைவராக இருந்திருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கம் இருந்து ஒரு லேடி அதில் போய் 10 நாள் இருந்துட்டா பெரிய விஷயம். 10 ஆண்டுகள். அப்போ இந்த அம்மா வந்து நாதஸ்வரத்தில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி போஸ்டிங்லேயும் தம்மு கட்டி இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. அதை தவிர மதுரையில் இருக்கக்கூடிய நாதஸ்வர கலைஞர்களுடைய சங்கத்துக்கும் ஓராண்டு இவங்க தலைமையில் இருந்திருக்காங்க. அப்போ அரசாங்கம் நலிவுற்ற கலைஞர்களுக்கு வந்து விருதுகள்லாம் கொடுத்த போது இந்த அம்மாவுக்கு ஒரு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவை திரும்பி கொடுத்து, எனக்கு இது தேவையில்லை, நலிந்த கலைஞர்களுக்கு கொடுங்கன்னு அந்த பட்டாவை திருப்பி கொடுத்துருக்காங்க நம்ம. இதெல்லாம் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன், த கேரக்டர் ஆஃப் த பர்சன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அங்கேருந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாமே சந்தோஷமாக போயிடுச்சுனாக்க நல்லா தானே இருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கிறது இல்லைன்றது தான் நம்ம வரலாறு நமக்கு சொன்ன விஷயம். இவங்களுடைய கணவர் 1900 இறந்து போகிற பொழுது, நாதஸ்வரம் என்பது ஒரு மங்கள வாத்தியம். அந்த மங்கள வாத்தியத்தை விதவையான இந்த அம்மா வாசிக்கக்கூடாது, கோயிலில் வாசிக்கக்கூடாது, கல்யாண கச்சேரியில் வாசிக்கவே கூடாது அப்படின்ன உடனே அந்த 70 to 80 பீரியடில் மட்டும் அப்படியே அந்த கச்சேரிகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அந்த அம்மா ப்ராக்டிஸை விடலை. அவங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோவில், ட்ரிச்சி ஆல் இண்டியா ரேடியோவில் பி கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தொடர்ந்து 1 மணி நேர கச்சேரியாக ஆல் இண்டியா ரேடியோவில் காலை நிகழ்ச்சியிலையும் சரி மாலை நிகழ்ச்சியிலையும் வாசிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்த உடனே அதே ஆல் இண்டியா ரேடியோவில் 30 நிமிஷத்துக்கு
அதாவது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, பி கிரேட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லாமல் இப்போது புதுசாக வரக்கூடிய இளைய வித்வான்கள் அவங்களுக்கு கொடுக்குற 30 நிமிஷத்தை உங்களுக்கும் தரோம், நீங்களும் வாசிக்கணுன்னே நோ ப்ராப்ளம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக அதுலேருந்து வெளியே வராங்க. அதாவது எப்படியா இருந்தாலும் அதை பண்ணிடணுன்றது இல்லாமல் இப்படித்தான் செய்வேன் அப்படின்ற ஒரு லட்சியமும் ஒரு கொள்கையும் இருக்குல்ல, அந்த கொள்கை பிடிப்போட இவங்க அந்த கச்சேரிகளை வாசிக்கிறாங்க. இவங்க அம்மா யார் அப்படின்னாக்க ஆச்சரியமாக இருக்கும். எம்ஆர் ராதாவுடைய ட்ராமா ட்ரூப்பில் ஹார்மோனியம் வாசித்து பாடினவங்க தான் இவங்க அம்மா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு திறமையான அவங்க தாய் மாமா வந்து வேலுசாமி பிள்ளைன்னு புல்லாங்குழல் இசைக்கலைஞர். இன்னொரு மாமா வந்துட்டு மீனாட்சி கோயிலில் வந்து ஆஸ்தான வித்வானா இருந்த மிருதங்க வித்வானா இருந்தவர். நடேசப்பிள்ளை வந்து இன்னொரு மாமா வந்து பழனி கோயிலில் மிருதங்க வித்வானா இருந்திருக்காரு. சித்தப்பா பழனிசாமி வந்து கருப்புசாமி வந்து நாயனக்காரராக இருந்திருக்காரு. இப்போ இவங்களுக்கு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவாங்க, நம்மெல்லாம் சொல்கிறோம்ல பண்ணணும்னு நினைக்கிறேன் டைமே இல்லை அப்படின்னு. நான் வேந்து போயிட்டேன். 4லேருந்து 6 மணி வரைக்கும் கார்த்தால ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது, 9லேருந்து 12 மணி வரைக்கும், 2லேருந்து 4 மணி வரைக்கும், எனக்கு அப்புறம் 6லேருந்து 10 மணி வரைக்கும். இந்த 4லேருந்து 6 விட்டுருங்க பரவாயில்ல, காலங்கத்தால் எழுந்தோம் பண்ணிட்டோம். 9லேருந்து 2 பண்ணிடலாம், அதை கூட 6லேருந்து 10 மணி அது கூட பண்ணிடலாம். இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு 2லேருந்து 4 வரைக்கும் எப்படி இந்த அம்மா ப்ராக்டிஸ் பண்ணாங்க? அதுவும் தம்மு கட்டி வாசிக்கணுங்க. சாப்பிட்டுட்டு சும்மா புஸ்தகம் படிக்கிறதுக்கே அப்படியே கண்ணை கட்டுதுன்றோம் நம்ம. சாப்பிட்டுட்டு இந்த அம்மா 2லேருந்து 4 வரைக்கும் எப்படி கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஒரு நாளைக்கு சாதகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, வாத்தியம் மட்டும் அசுர வாத்தியம் இல்லை, சாதகமும் அசுர சாதகமாக இருந்திருக்குது. அப்போ இப்படி ஒரு கலைஞர் இருந்திருக்காங்க. பாம்பேல போய் வந்து முல்லன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி பாம்பேல வாசிச்சிருக்காங்க. ராமநவமி செகண்டராபாத்தில் போய் வாசிச்சிருக்காங்க. நாடக கலைஞர்கள் சங்கம் அதில் வாசிச்சிருக்காங்க. மும்பை சண்முகானந்த ஹால். இன்றைக்கி நம்ம பாம்பேக்கு போகிறோம், அதெல்லாம் பெரிய விஷயம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பாம்பேக்கு போகிறதுன்றதெல்லாம் ஒரு பெரிய வெளிநாட்டுக்கு போய் வாசிக்கிற மாதிரி. அப்புறம் சென்னை தமிழிசை சங்கத்தில், அப்புறம் வாணி விலாச சபா குடந்தையில் வாசிச்சிருக்காங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வாசிச்சிருக்காங்க. இப்படி நிறைய இடத்துல வாசிச்சிருக்காங்க. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், காந்தியின் பேரால் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி அரசாங்கத்தினுடைய எய்டட் ஸ்கூலாக அது இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது மதுரையில். அப்போது வெறும் நாதஸ்வரத்தை வாசித்தாங்க, கல்வியிலேருந்து வெளியே வந்துட்டு நாதஸ்வரத்தை ஃபுல் டைமாக வாசித்தாலும் கல்வி என்பது எவ்வளோ அவசியம்னு உணர்ந்து ஒரு ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அந்த அம்மாவுக்கு தோணியிருக்கு பாருங்கள். அங்கே வந்து அவங்களுடைய மைண்ட் எவ்வளோ விசாலமாக இருந்திருக்குது ஒரு ஒரு ஊருக்கும் போகும்போது அப்படின்றது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, யார் கூட வாசிச்சிருக்காங்க? டிஎன் ராஜரத்னம் பிள்ளை கூட உடன் வாசிப்பவராக அவங்க வாசிச்சிருக்காங்க. அப்போ இந்த அம்மாவை பக்கத்தில் வச்சு வாசிக்கணுன்னா உங்களுக்கு ராஜரத்னம் பிள்ளையோடைய பர்சன், அவங்களுடைய மைண்டு, மூடு எல்லாத்த பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அவர் ஒரு பெண் கலைஞரை அக்னாலஜி பண்ணி என் கூட பக்கத்தில் உட்காந்து வாசிக்கலாம்னு சொன்னார்னா நானும் நீங்களும் அவங்களை அக்னாலஜ் பண்ண வேண்டியதில்லை. வாத்தியத்திற்கெல்லாம் யார் ராஜாவோ அவர் வந்து அந்த அம்மாவை அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் ஆகப்பெரிய இது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கந்தர் அனுபூதியினுடைய 52 பதிகங்களையும் ராக மாளிகையாக வாசிப்பதில் அந்த அம்மா வந்து கைதேர்ந்தவர்களாம். அப்புறம் தேவாரம், திருப்புகழ் அதெல்லாம் ராகபாவத்தோட வாசிக்கிற வல்லமை படுத்தவர்கள். அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ராகம் வந்து தோடி ராகம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அம்மாவோட தோடி ராகத்தை ரெக்கார்ட் பண்ணி காப்பிரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்போனா அந்த அம்மாவுக்கு 70 வயசு இருக்கும்போது. யங்காக இருக்கச்சே ஒரு ஆர்டிஸ்ட், ஓகே 70 வயசில் ஒரு ஆர்டிஸ்டினுடைய டேலண்ட்டை பார்த்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதை பதிவு பண்ணி வச்சுருக்கு அப்படின்னும் போது, இதை தவிர தோடியை தவிர அவங்களுக்கு பிடிச்ச ராகங்கள் என்னன்னாக்கா பூர்வி கல்யாணி, சண்முகப்பிரியா, சீலங்கி என்கிற மேகராக குறிஞ்சி, அப்புறம் எல்லா கான்சர்ட்ஸ்லேயும் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை தான் வாசிப்பாங்க. அவங்க அவார்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முத்தமிழ் பேரறிஞர், நாதசுர இசைமணி, நாத கலாவாணி, நாத கான ரத்னம், நாத கான அரசி, கலை முதுமணி, கலை மாமணி 1989-90 தமிழக அரசாங்கம் கொடுக்குது. ஸ்ரீ ரத்னா, நாத கான நிதி, நாதஸ்வர கான அரசி, எழில்நாத இசை மாமணி, நாதஸ்வர வித்வாம்சினி, இப்படி பல அவார்ட்ஸை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஜப்பானில் அவங்கள பற்றி ஒரு எக்ஸிபிஷன் நடந்திருக்குது. அந்த எக்ஸிபிஷனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அமெரிக்காலேருந்து கனிஷ்கா கிங்னு ஒரு பெண்ணு இந்தியாவுக்கு வந்து அவங்கக்கிட்ட நாதஸ்வரம் கற்றுக்கிட்டு அவங்களுடைய சிஷ்யையாக இருந்து திரும்ப போயிருக்காங்க.
இப்போ இதெல்லாம் வந்து திருப்பியும் சொல்கிறேன், நடந்த காலகட்டத்தை நீங்கள் யோசிச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், முன்வரிசையில் இருக்க குறைஞ்சபட்சம் 8 பேருக்கு தெரியும். 2025 8 பேர் சேர்ந்து ஒரு நாள் நிகழ்வு நடத்துறதுக்கே ஒம்பாடு எம்பாடுன்னு இருக்கும்போது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கலைஞர் வந்து அவங்கள பற்றி ஒரு எக்ஸிபிஷன் தமுக்கம் மைதானத்தில் அரசாங்கத்தின் சார்பாக அவங்கள பற்றி ஒரு எக்ஸிபிஷன் நடந்திருக்கு. இப்படி கடைசி காலத்தில் வந்து அவங்க எவ்வளோ வசதியாக வாழ்ந்தார்கள், எல்லோருக்கும் சேரிட்டி பண்ணாங்க. ஒரு கோயில், அவங்க கல்யாண கணேசர் ஆலயம்னு அவங்க ஒரு ஆலயத்தை நிறுவி அந்த ஆலயம் இன்னி வரைக்கும் அவங்க பரம்பரையாக அந்த ஆலயத்தை பராமரிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி வந்து பொண்ணுத்தாய் இசை ஆலயம்னு சொல்லி ஒரு மியூசிக் ஸ்கூல் இன்னி வரைக்கும் அவங்களுடைய பரம்பரையில் இருக்கவங்க அதை நடத்திட்டு வராங்க. இப்படி அவங்கள பற்றி சொல்லணுன்னாக்க கடைசி காலத்தில் இந்த ஒரே ஹிச் அவங்க லைஃப்பில் என்ன இருந்ததுன்னா இந்த வாத்தியம், மங்கள வாத்தியம். அதனால் நீங்கள் இந்த காரணத்துக்காக இதை வாசிக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள இந்த சமூகம் தள்ளுபடி செய்ததில்லவா, அந்த ஒரு வலியோடையும் வருத்தத்தோடையும் தான் இந்த அம்மாவுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. 5ஆம் தேதி ஜூலை 1929 பிறந்த அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 80 வயதில் 17/1/2012 அவர்கள் மறைகிறார்கள். புதுப்பட்டி இது ஒரு திரைப்படம் அவங்க NK விஸ்வநாதன் டைரக்ஷனில் வந்து ராதிகா ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாதஸ்வர கலைஞராக இவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து அவங்க அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய இசைக்கலைஞர்கள் வந்து பிரேமலதா சரஸ்வதி சிஸ்டர்ஸு, வள்ளி ஆனந்தி சிஸ்டர்ஸ், மணிமலா சந்திரகலா சிஸ்டர்ஸு, சுசீலா, இவங்கெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் நாங்கள் இந்த அம்மாவை பார்த்து தான் இந்த நாதஸ்வர கலைக்கு வந்தோம் அப்படின்னு. இன்னொன்று, தாளத்தை நல்லா கற்றுக்கணுன்றதுக்காக இவங்க தபலும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அடிஷ்னலாக. அப்போ என்ன உழைப்பு பாருங்கள். இதுக்கு பின்னால் இப்படி ஒரு அசுர வாத்தியத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும், இதுக்கு ஒரு அசுர சாதகம் தேவை, இதுக்கு நம்ம ஊரில் சமூகம் வந்து எல்லா விதமான பிரச்சனையும் பண்ணும், அதெல்லாத்தையும் சமாளிக்கணும், அதுக்குள்ளே ஒரு திருமணம், அதில் ஒரு வாழ்க்கை, அதில் வந்து அதை மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு அசோசியேஷனில் 10 வருஷம் தலைவி, நாதஸ்வர கலைஞர்களுடைய அசோசியேஷனுக்கு 1 வருஷம் தலைவி, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த நிலம் வேண்டான்னு திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருந்தன்மை, தன் சொந்தத்து காசில் வந்து ஆலயம் கட்டுவது, பள்ளிக்கூடம் கட்டுவதுன்னு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஒரு 80 ஆண்டுகளுக்குள் சாதித்து சென்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் தான் மதுரை பொண்ணுத்தாய் அவர்கள். அவர்களுக்கு நாயகிகள் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோரின் சார்பாகவும் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நிகழ்த்திட்டு போயிருக்க அவங்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் எங்களுடைய சேவிப்பையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கேருந்து அப்படியே நகர்ந்தோன்னாக்க அடுத்தது யாரை சொல்லலாம்? ஏன்னா அசுரவாதியத்தில் ஆரம்பிக்கணும், அப்புறம் ரொம்ப மென்மையாக இருக்குது. எப்போவுமே வந்து பெண்கள் அப்படின்ட்டாக்க ரொம்ப மென்மையாக இருக்கணுங்க, சாஃப்டாக இருக்கணுங்க, அப்படி சொல்லியே உங்களுக்கு பழகியாச்சு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மித்துன்னே நிறைய பேருக்கு தெரில. நீங்கள் அவ்வளோ சாஃப்டாக பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட விட கிட்ட போய் நின்று பேசினீங்கன்னாக்க சீண்டுனாக்கா உருன்னு வாங்க அப்படின்றது தான் அவங்களோட உண்மையான நேச்சரு. அதனால் நீங்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே தான் இந்த பெண்கள் இருப்பாங்க, அவங்க ரொம்ப சாஃப்ட்டுங்க, அவங்க அப்படிங்க இப்படிங்க பட்டுங்க பூங்கெல்லாம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய கற்பனை இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியுன்றது எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா அது வீணை தான். அந்த வீணையில் அதுக்கே பேர் போனவங்களான வீணை தனமாலை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். வீணை தனமாலை பற்றி பெரிய ஹிஸ்ட்ரி, அது எப்படி சொல்லி முடிக்க போகிறேன்னு தெரில. பொதுவாக நான் வந்து டைம் கான்ஷியஸாக இருப்பேன், முடிச்சிடுவேன். ஆனால் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அது பெரிய கதை, கடைன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க, ப்ரொஃபஸராக இருந்ததுனால அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து பழக்கம் போல் இருக்குது. நம்ம அட்ஜன்மெண்ட் வாங்கிய பழக்கம், அதனால் அவ்வளோ குயிக்காக என்னால் சொல்ல முடிவதில்லை. முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸ்டாகவும் எக்ஸப்ட் விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். சொன்ன விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்லன்னு கேட்காதீங்க, ஒரே காரணம் தான், டைம் கான்ஸ்டன்ட். எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேச இருக்காங்க, அதனால் எழுதி வச்ச குறிப்புகள் இவ்வளோ இருக்குது. எல்லாரும் இங்கே வந்து பேசுகிறவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராங்க. டைம் கன்ஸ்ட்ரெயிட்டையும் டைம் ரெஸ்பெக்டுக்காகவும் குறைச்சி சொல்கிறோம். தனமாலை அவர்களுடைய பரம்பரையை வந்து சங்கீத பரம்பரை தான், அந்த காலத்து தேவதாசி பரம்பரையை சார்ந்தவர்கள். அம்மா சொன்ன மாதிரி நாமெல்லாம் நினைக்கிறது கிடையாது, ஒரு ஆர்ட்டுக்காகவும் ஒரு கோயிலுக்காகவும் தங்களை அர்ப்பணித்தவங்க. அவங்க நல்லா இருந்தாங்க, கலைக்கும் கோயிலுக்கும் அவர்கள் நன்கு செய்தார்கள், நாம் தான் அவர்களுக்கு நன்கு செய்யவில்லை. முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கதை எழுதியிருந்தார், இது 20ஆம் நூற்றாண்டின் சிறுகதைன்னு சொல்லிட்டு.
ஒரு கதையை சொல்லி அந்த கடைசி வரியை முடிப்பார். அதாவது என்னென்னா, ஒரு மதர் ஃபிக்சேஷனில் இருக்க ஒரு குழந்தை, அந்த பெண் வந்து வளர்றா, அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவள் வந்து அம்மா அப்பானே இருக்குவ. ஆனால் இந்த பொண்ணை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பையன் அப்படின்னா அமெரிக்காலேருந்து வர ஒரு பையன். அவனுக்கு இந்திய கலாச்சாரத்தை ரொம்ப பிடிக்கும். வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். போன உடனே என்ன ஆகுதுனாக்கா, அங்கே போனாக்கா அவளுக்கு ஜோரம்னு வந்துடுது. என்னன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து கடைசியாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டும் போகும்போது, இல்லைங்க நீங்கள் இந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பாட்ட கொண்டு போய் விட்டுருங்க, அது குழந்தை அப்படின்றாங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சேர்த்துட்டு அவங்க சொல்கிறான், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த குழந்தைக்கு மாதம் ஜீவனாம்சம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த பொண்ணை கைவிட மாட்டேன், நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த பையன் திருப்பி அமெரிக்காவுக்கு போகிறான். முக்தா சீனிவாசன் அந்த கதையை எப்படி முடிப்பார், நம்முடைய கலாச்சாரம் மிக மிக உயர்ந்தவை தான், ஆனால் நாம் தான் அத்தனை உயர்ந்தவர்கள் இல்லைன்னு முடிப்பார். அந்த மாதிரி அவர்கள் நமக்கு நன்கு செய்தார்கள், ஆனால் நாம் தான் அவங்கள வந்து மரியாதையாக நடத்தலை. அதனாலேயே வந்து ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வந்து கேள்விக்குறியாகி, விமர்சனமாகி, விவாதமாகி, இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சரியாக யோசிக்கக்கூடிய அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த முறையவே ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர அளவுக்கு அது போயிடுச்சு. இது அந்த பக்கத்தைய கதை. ஆனால் அந்த காலத்து தஞ்சாவூர் கோர்ட்டில் இவங்களுடைய பாட்டியோட பாட்டி பாப்பம்மாள் இருந்திருக்காங்க, டான்ஸராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பாட்டி காமாட்சி அம்மா வந்து இல்லை, அவங்க வந்து மியூசிஷியன் டான்ஸர் ரெண்டும் இருந்திருக்காங்க. காமாட்சி அம்மாள் வந்து அதே சரபோஜி மகாராஜாவுடைய அரசாட்சியில் வந்து கோர்ட்டில் இருந்திருக்காங்க மியூசிஷியனாக. அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பின்னால் 1798 அந்த பீரியடில் வந்து சிவாஜி வருகிறார். சிவாஜியோடைய பீரியட் முடியும் பொழுதே வந்து அங்கே கொஞ்சம் அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மராட்டிய அந்த அரசாங்கம் கொஞ்சம் விழுற சமயத்தில் என்ன ஆகுதுனாக்க, இவங்க அப்படியே சென்னைக்கு மாறி வராங்க. மாறி வரும்போது இப்போ எதனால் மாறி வராங்கன்னாக்கா, ரங்கூன் கிருஷ்ணமூர்த்தி முதலியார்னு ஒருத்தர் தான் இவங்களுடைய திறமையை பார்த்து இவங்களை அப்படியே சென்னைக்கு கூப்பிட்டு வர்றாரு. காமாட்சிக்கு வந்து அடாப்டட் சைல்டு அப்படின்றவங்க சுந்தரம்மான்னு, அவங்களுக்கு மகள் இல்லைன்றதுனால ஒரு குடும்பத்துலேருந்து அவங்கள அடாப்ட் பண்ணுறாங்க. சுந்தரம்மாள் வந்து யார்கிட்ட சங்கீதம் கற்றுக்குறாங்க அப்படின்னாக்க, காமாட்சிகிட்டேருந்தும் கற்றுக்குறாங்க, அண்ணாசுவாமி சாஸ்திரி அப்படின்றவர்கிட்டையும் கற்றுக்குறாங்க. இந்த அண்ணாசுவாமி சாஸ்திரி யாருனாக்க, அவர் சுப்பராய சாஸ்திரியோட அடாப்டட் சன் அண்ணாசாமி சாஸ்திரி. சுப்பராய சாஸ்திரி யார் அப்படின்னா சியாமா சாஸ்திரியோடைய மகன். இப்போ நீங்கள் அந்த லீனேஜ் பார்த்துங்க, சியாமா சாஸ்திரி, சுப்பையா சாஸ்திரி, அவருடைய அடாப்டட் சன் அன்னையா சாஸ்திரி, இது ஒரு பக்கம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாப்பம்மாள், கீழே காமாட்சியோட அடாப்டட் இது சுந்தரம்மாளுடைய மகள் வந்து தனம்மாள். இதுதான் வந்து அவங்களுடைய லீனேஜ். அவங்களோட பிறந்தவங்க ரூபாவதி, நாராயணசாமி. நான் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே நிறையா போல டைம் கன்ஸ்டன்ட்டுக்காக. எப்படின்னாக்கா, தனம்மாளோட பரம்பரையில் வந்து எப்படின்னா, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே முதல்ல அவங்க அம்மா கிட்டேருந்து சங்கீதம் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் எப்படி சங்கீதம் கற்றுக்க போகிறாங்க. இப்போ எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ அம்மா வந்து ஒரு வீட்டில் வேலை பண்ணுறாங்க. என்னன்னாக்கா, ராஜா சார் ராமசாமின்னு ஒரு முதலியார் வீட்டில் மாணிக்கத்தாள் அப்படின்றது அந்த போஸ்ட்டோட பேர். என்னென்னா, பூஜை சம்பந்தமான விஷயங்கள், பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய வேலை தனம்மாளுடைய தாயார் அவங்களுக்கு வேலை. அங்கே வந்து பூக்களை சரி பண்ணுற பூஜைக்கான பூக்கள் கொடுக்குற வேலை யாருடையதுன்னா, இந்த அழகிய சிங்கராயர் அப்படின்னு ஒருத்தர் தான். அவர் பேங்க்கில் வேலை செய்கிறவர். சார்த்தாத வைஷ்ணவர்ன்ற அந்த வகுப்பை சார்ந்தவர். அவங்க தான் பொதுவாகவே பூக்கள் கோயிலுக்கு கொடுக்குற அந்த பணியவும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முதலியார் வீட்டுக்கு அவர் பூக்கள் கொண்டு வந்து கொடுக்குறவர். அவருக்கு கொஞ்சம் இசை தெரியும். ஒரு நாள் தாயாரோட தனம்மாளும் அந்த முதலியார் வீட்டுக்கு போகிற போது அவங்க ஏதோ பாடுறதை கேட்டுட்டு, ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ நல்லா பாடுறது, இந்த குழந்தைக்கு ஒரு மியூசிக் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அம்மாவுக்கு சம்பளம் அப்போ 7 ரூபா. 7 ரூபான்னு என்ன சங்கீதம் சொல்லிக் கொடுக்க முடியுன்றதுனால அவரே அந்த அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு, நான் சங்கீதம் சொல்லித்தரேன்னு சொல்லி அழகிய சிங்கராயர்கிட்ட வந்து இந்த அம்மாவை சங்கீதம் கற்றுக்க சொல்கிறார். இதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட தான் அவங்க வந்து சங்கீதத்தை அம்மாவை தாண்டி போய் கற்றுக்குறாங்க. அப்புறம் சாத்தனூர் பஞ்சநாத ஐயர், அவர் வந்து யாருனாக்க திருக்கோடிக்காவல் கிருஷ்ணய்யர் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த வயலினிஸ்டினுடைய குரு அவர் சாத்தனூர் பஞ்சநாத ஐயர். அவர்கிட்ட கற்றுக்குறாங்க. இதை தவிர என்னன்னாக்க, பாலதாஸ் அப்படின்னு ஒருத்தர், பதம் பல்ராம் நாயுடு அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. அவர் வந்து பார்வை மங்கியவர். அவர் வந்து ஒரு நல்ல வீணை வாசிக்கக்கூடிய வீணை வித்வானாக இருந்தவர். அவர் பதங்களில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஜாம்பவானவர். பாலதாஸ் அப்போ எங்கே இருந்தார் அப்படின்னாக்க, டேர் ஹவுஸ் வெங்கட்சாமி நாயுடு அப்படின்ற ஒருத்தர் வீட்டில் தான் பரம்பரையாக அவர் இருந்தார். இந்த டேர் ஹவுஸ் வெங்கடசாமி நாயுடு கூட பரம்பரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
புச்சிபாபு உங்களுக்கு தெரியல, புச்சிபாபு மெமோரியல் கப்பு கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும். புச்சிபாபு, வெங்கட்ராமாஞ்சலு, பாலையா, எம்வி பாப்ஜி இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த வெங்கட்ராமசாமி நாயுடு. இந்த பாலதாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வீணை வாசிக்கக்கூடியவர். கழுத்தில் எப்பயும் ஒரு வீணையை மாட்டிக்கிட்டே அவர் அந்த மாதிரி தான் பிக்சர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் தனம் வந்து வெங்கடசாமி நாயுடு ஐயா வீட்டுக்கு போகிற போது பாலதாஸ் வீணை வாசிப்பை கேட்டு அவங்களுக்கு ஷி காட் இன்ஸ்பயர்டு. அவர் வந்தாலே பாலதாஸ் நாயுடு என்ன சொல்லுவாராம், தனம்மாள் வந்துட்டாங்கனாலே வச்சிந்தி ஆகிப்பேட்டா அப்படிம்பாராம் தெலுங்கில். அப்படின்னா என்னென்னா த ஃபயர் பாக்ஸ் ஹஸ் கம், வத்திப்பட்டி வந்துருச்சு, என்னென்னா கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குவாங்களாம், வச்சிந்தி ஆகிப்பேட்டா அப்படின்னு வரான் இவங்க அந்தம்மா வந்தாலே. சாதகத்தில் வந்து தனம்மாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒழுங்கு இருந்தது. அவங்க சகோதரி ரூபாவதி வந்து நிறைய கீர்த்தனைகள் படித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய ரெப்பர்ட்டுவார் அவ்வளோ பெருசாக இல்லாட்டியும் கூட ரொம்ப அசுர சாதகம், ரொம்ப துல்லியம், ரொம்ப பர்ஃபெக்ஷனை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் அவங்க. இப்போ சியாமா சாஸ்திரியோடைய காம்போசிஷன்ஸையும் சுப்ராய சாஸ்திரியோட காம்போசிஷன்ஸும் வந்து தனம்மாளுடைய குடும்ப சொத்தாக மாறுற அளவுக்கு அவங்க அதில் வந்து ரொம்ப தங்களை வசப்படுத்தி வச்சுருந்தாங்க. சுந்தரம்மாளோட குரு நான் சொன்னேன் இல்லையா, அண்ணாசாமி சாஸ்திரின்னு, தோடி கிருத்தி நன்னு புரோச்சுடக்கு தாமச மேலா மாயம்மா காமாட்சம்மான்னு ஒரு கிருத்தியை சொல்லி கொடுத்துட்டு அதில் சொல்லுவாரா, இதில் வர்ற காமாட்சம்மா வேறு யாரும் இல்லைம்மா, உங்கள் அம்மா காமாட்சி தான் அப்படின்னு அவங்க பாட்டியை பற்றி சொல்லுவாராம். அப்போ இது பரம்பரையாக இந்த ரெப்பர்ட்டுவாரி உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. அப்புறம் அதை வந்து இவங்க அம்மா தனம்மாளுக்கு அதே கீர்த்தனையை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தோடியை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் தோடி. தனம்மா வந்து ரொம்ப கடைசி நாட்களில் அவங்களுடைய பேத்தியான பால சரஸ்வதிக்கு அந்த கீர்த்தனையை சொல்லி கொடுக்குறாங்க. அது அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து கைமாறி வரக்கூடிய கீர்த்தனையாக அந்த கீர்த்தனை இருக்குது. இப்போ லயமும் பாவமும் வந்து ரொம்ப தனம்மாளுடைய கீர்த்தனைகளில் பயங்கரமாக இழையோடுற ஒரு விஷயமா இருக்கும். செஞ்சுருட்டியில் வந்து சரணு ஒரு கீர்த்தனை இருக்குது. ஆணை ஐயான்னு கம்போசர்ஸ் இருந்தாங்க. ஆணை ஐயாவோட காம்போசிஷன் அது தடம் குடும்பத்தார் வந்து ரொம்ப காலம் அவங்க தான் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகிம தெளிய தரமான்னு சங்கராபரணத்தில் ஒரு கீர்த்தனை, அதையுமே வந்து தனம்மாள் குடும்பம் தான் ரொம்ப நாளைக்கு அதை அவங்களுடைய பரம்பரை சுத்தாவே வச்சிட்டு இருந்தாங்க. தீக்ஷிதரோட கிருதிகளில் வந்து தனம்மாளுக்கு பெரிய ஒரு நாட்டம், ரொம்ப அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பக்கமாக இருந்த ஒரு விஷயம் அது. சுத்தமத்தளம் தம்பி அப்பா பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யாருனாக்க தீக்ஷிதருடைய டைரக்ட் டிசைப்பிள் அவர், சுத்தமத்தளம் தம்பியப்பா பிள்ளைன்னு. இந்த சுத்தமத்தளம் தம்பியப்பா பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் அவர் படுத்துட்டார். அப்போ அவரால் வைத்தியம் பார்த்துக்க முடியல, ஒன்றுமே முடியல. அப்போ தீக்ஷிதர் போய் ஒவ்வொரு நாளும் தினக்கீர்த்தனை பாடுறார். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு இந்த 7 நாள் கீர்த்தனைகளோடு சேர்த்து இன்னும் 2 கீர்த்தனைகளை கூட்டி அதைத்தான் நவகிரக கிருத்திகளாக வந்து பின்னாடி தீக்ஷிதருடைய நவகிரக கிருத்திகளாக வந்து பாடக்கூடிய ஒரு பாரம்பரியம் வருது. அது தனம்மாளுடைய பரம்பரைக்கு ஆதியில் அவங்க தான் ரொம்ப அதை விடாமல் பாடிட்டு இருந்த ஒரு இது வந்தாங்க. அதே மாதிரி தியாகராஜ சுவாமிகளுடைய டைரக்ட் டிசைபிள்னு பார்த்தீங்கன்னா வீணை குப்பையர். அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா திருவத்தியூர் தியாகராயர் என்று சொல்லக்கூடிய முத்தியால்பேட்டை தியாகராயர். அவர் வந்து பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த முத்தியால்பேட்டை தியாகராயர் தனம்மாளுக்கு. ஏன்னா அந்த சங்கீதத்தில் அவ்வளோ பிரியமாயி வீணை குப்பையருடைய பல காம்போசிஷன்ஸ், அதாவது முத்தியால்பேட்டை தியாகையருடைய தந்தையாருடைய பல காம்போசிஷன்ஸை வந்து தனம்மாள் வந்து வசப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ டைகர் வரதாச்சாரியும் தனம்மாளும் வந்து ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப பின்னாடி தான் சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில், ஆனால் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக அவங்க மாறிடுறாங்க. தியாகையர் வந்து கொஞ்சம் வயசான காலத்தில் எப்படின்னாக்கா அவரால் ஃபுல்லாக பாட முடியாது. அதனால் என்ன சொல்வாராம், இந்தந்த கிருத்தின்னு சொல்லிவிட்டு தனம் இந்த கிருதிகளை தர்பாரு, சஹானா, ஆனந்த பைரவியில் குரல் கொடு அப்படிம்பாராம். ஏன்னா தன்னால் பாடி அதை அவங்கள பாட வைக்க முடியாதுன்றதுக்காக இப்படி ஒரு. அப்புறம் எட்டயபுரத்தில் குமார யதேந்திர அப்படின்னு ஒரு கம்போசர் இருந்தார். குமார யதேந்திராவோட காம்போசிஷன்ஸை முதல்ல பாடினவங்க தனம்மாள் தான். அவங்களுக்கு முன்னாடி அந்த காம்போசிஷன்ஸை வேறு யாரும் பாடல. கஜவதன சம்மோதித்தா அப்படின்னு ஒரு காம்போசிஷனை வந்து தனம்மாள் தான் முதல்ல பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பதம் ஜாவலின்றது வந்து உங்களுக்கு தெரியும், தனம்மாள் பரம்பரையிலேருந்து அந்த பிருந்தா முக்தாமா வரைக்கும் வந்து அது அவங்களுடைய பரம்பரை சொத்து. பாலகிருஷ்ணதாஸ் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பதம் பால்தாஸ் வந்து இவங்களுக்கு நிறைய பதங்களை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஜாவலிஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. தர்மபுரி சுப்ராய ஐயர் இவருடைய டீட்டெயில்டு ஸ்டோரியை இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து சொல்கிறேன்.
இவர் வந்து ஜாவளி ஈற்றுவதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு திறமையானவர். அவர் வந்து ஜாவளியை நிறைய பேருக்கு இயற்றி கொடுத்துருக்காரு. ஏமந்துனே முத்து பாலாமணி அப்படின்னு முக்காரி ராகத்தில் ஒரு ஜாவளியை வந்து கும்பகோணம் பாலாமணி அம்மா நாடகம் நடத்தின அந்த குரூப்புக்காக, அந்த அம்மாவுக்காக அவர் அந்த ஜாவளியை ஏற்றிருக்காரு. இப்போ தனம்மாள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால சங்கீத விற்பனராக இருந்திருக்காங்க. முதல்லலாம் வந்து சிஸ்டர்ஸாக பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பாடாமல் தனியாக வந்து இவங்க வீணையோட பாடுற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு முக்கியமான விஷயங்க, லேடிஸ் பாடும்போது எப்படின்னாக்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் நம்மன்னு. இப்போ எழுத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, எதையெல்லாம் நம்ம கடந்து வரோம், என்னெல்லாம் நடக்கும், எவ்வளோ வெட்டுக்குத்தெல்லாம் நமக்கு நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா லேடிஸுக்கும் தானே தெரியும். இதில் என்ன இராணுவ ரகசியம்? அது மாதிரி அங்கேயும் இருந்திருக்குது. என்னன்னாக்க அந்த காலத்தில் ஆலாபனை, நிரவல் இதெல்லாம் பெண்கள் பாடக்கூடாது. ஸ்வரம் இதெல்லாம் பெண்கள் பாடக்கூடாது. ஆலாபனை, நிரவல்லாம் பெண்கள் பாடக்கூடாது. அதனால் ஒருத்தர் வந்து காம்போசிஷனை பாடும்போது ஒருத்தர் ஸ்வரம் சைமல்டேனியஸாக பாடுறதுன்னு இருந்தது. அப்புறம் ஒரு பீரியடில் ரூபாவதியிட்டேருந்து விலகி இவங்க தனியாக வீணையோடு சேர்த்து இவங்களே பாடுறதும் வீணையை மீட்டுறது ரெண்டுமே பாடினாங்க. இது சொல்லும்போது எனக்கு உங்கள் கூட ஒரு கதை ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. இதையெல்லாம் அவங்க உடச்சிட்டு தான் வந்திருக்காங்க. நீங்கள் வடநாட்டில் இதை பற்றி சைமல்டேனியஸாக நினச்சி பார்த்தீங்கன்னாக்க, வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்துஸ்தானி மியூசிஷியன்ஸில் பெண்கள் மேடையில் ஏறி உட்காந்து தன்புராவை வச்சு பாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்திருக்குது, எழுதப்படாத ஒரு சட்டம். அந்த சட்டத்தை யார் உடைச்சாங்கனாக்கா ஹீராபாய் படோடேக்கர்னு ஒரு அம்மா. கிரானாகரானாவில் வந்து ஒரு பெரிய, கிரானாகரானது ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு பாணி மாதிரி. கிரானாகரானா ஸ்கூலில் ஹீராபாய் படோடேக்கர் தான் முதல்ல மேடைக்கு போய் நீங்கள் யாரா என்ன சொல்கிறதுக்கு, நான் இந்த மேடையில் உட்காந்து ஒரு ஆண் பாடுவதை போல தம்புராவை வச்சுக்கிட்டு நான் பாடுவேன், அந்த சட்டத்தை உடைத்து மிகப்பெரிய ஒரு கலைஞராக ஹீராபாய் படோடேக்கர் மாறினாங்க. அந்த அவங்களுடைய பிரதர் வந்து சுரேஷ் பாபு மனேனா ஒரு மாஸ்டராக இருந்தார். அவர் நிறைய பேரை சொன்னார். அவர் பற்றி பின்னாடி வரும் ஒரு இடத்துல நான் சொல்கிறேன். எப்படி இருந்திருக்காங்கன்றதுக்கு சொல்கிறேன். அதாவது பெண்களை வந்து இதுதான் செய்யலாம், இந்த ஆர்ட்டில் நீ இவ்வளோண்டு செய், இந்த ஆர்ட்டில் அதான் இந்த நம்ம சமைக்கும் போது குழந்தைங்க வந்தாக்க ஒரு கேரட்டை கொடுத்துட்டு கீழே உட்காந்து வச்சுட்டு நீ இதை வெட்டிக்கோ அப்படின்னு போல அந்த ரேஞ்சுக்கு நம்மளை வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் கடத்திட்டு நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு நகர்ந்துக்கொண்டு உள்ளே போய் ஆடின ஆட்டங்கள்லாம் தனமாலை மாதிரி, ஹீராபாய் படோடேக்கர் மாதிரி சில பேர் போய் பெரிய இடத்துல ஆடி இருக்காங்க. இப்போ திருமலையான்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம ஆடிட்டோரியத்தில் இருக்க ஆண்கள் மாதிரி ஒருத்தர். அவர் எப்படின்னாக்க ட்ரிப்ளிகேனில் இருந்தார். மாதத்துக்கு 25 ரூபாய் செலவு பண்ணி கச்சேரி நடத்துவாராம். அந்த காலத்தில் நான் சொல்கிறது நீங்கள் 18 எண்ட்ஸு இல்லை 19 பிகினிங்ஸ். என்னன்னா அவருக்கு ஒரே பாலிசி தானா, 25 ரூபீஸ் செலவு பண்ணி ஒரு கச்சேரி நடத்துவேன், கழுத பாடுறதா இருந்தாலும் பெண் கழுதை தான் பாடணுமே தவிர ஆண் கழுதை பாடக்கூடாது. இது அவருடைய பாலிசி. அவங்கள தான் பாட விடுவார். அப்படி ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன்லேயும் இருந்திருக்கிறாங்க ஆட்கள். ஏன்னா சில பேருக்கு அதீத கோபம் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. அம்மா சொன்னாங்கல்ல மேடையில், நான் என்னோடய புக்கில் பெண்களை பற்றி தான் எழுதியிருக்கேன், உங்களை பற்றி எழுதலைன்னு. அந்த மாதிரி அங்கேயும் ஒருத்தர் இருந்திருக்காரு, நான் என் கச்சேரியில் பொம்பளைங்களை மட்டும்தான்ப்பா பாட விட்றேன்னு. திருவத்தியூர் தியாகராஜர் ஹவுஸ்ன்னு நான் சொன்ன முத்தியால்பட் தியாகர், அவர் வீட்டில் கச்சேரிகள் நடக்கும். டிடி ரங்காச்சாரி, டிடி கிருஷ்ணமாச்சாரி ஐயாவுடைய அப்பாவுடைய வீட்டில், அவர் திருவள்ளூரில் இருந்தார், அந்த வீட்டில் நிறையா கச்சேரிகள் நடக்கும். அந்த வீட்டில் தான் முதல்ல தர்மபுரி சுப்பராய ஐயரை தனம்மாள் சந்திக்கிறாங்க. நான் பின்னாடி இவரை பற்றி சொல்கிறேன்னால, இந்த தர்மபுரி சுப்பராய ஐயரை வந்து சந்தித்து அவங்களுக்குள்ள ஒரு கான்சர்ட்ன்ற அளவில் வந்து ஒரு 2 பேருக்குள்ள ஒரு ஒத்திசைவான ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுது. இது தவிர வந்து இவங்களுடைய கச்சேரிகளுக்கு வரக்கூடிய அன்றைய காலத்தில் அவங்க வீட்டில் கச்சேரிகள் நடத்துனது இல்லை, அவங்க கச்சேரி வாசித்தாங்கன்னா வந்து பார்க்குறது யாராருனாக்க சீதாபதி ஐயர், ராஜா சார் ராமசாமி முதலியார், ஜலதரங்கம் ரமணையா செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எதுக்காக இருந்தாருனாக்க ஜார்ஜ் டவுனில் ஒரு வீடு எடுத்து யாரெல்லாம் கச்சேரி ரெடி பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு தெரியாத கலைஞர்கள் இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் அவங்களெல்லாம் வச்சு கச்சேரி நடத்தி போஷித்து அப்படி ஒரு பேட்டர்னாக அவர் இருந்திருக்கார். ராமநவமி செலிப்ரேஷன்ஸுக்கு கச்சேரிகள் வரிசை வைப்பார். அந்த வீட்டுக்கு டேர் ஹவுஸ் வெங்கடசாமி நாயுடு, ரங்கசாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த ரங்கசாமி ஐயங்கார் யாருன்னாக்க அந்த காலத்தில் ஹிந்துவோடைய எடிட்டர். அவர் வீட்டில் வந்து சாட்டர்டே ஈவினிங்ஸில் கச்சேரி நடக்கும். ஆழ்வார்பேட்டை கிட்ட அவருடைய வீடு இருந்தது. தனம்மாள் அந்த கச்சேரிக்கு போனாங்கன்னாக்க ரிதமெல்லாம் இருக்காது, அவங்க மட்டும் வீணை வாசிப்பாங்க. அண்ட் தனம்மாள் எப்படின்னாக்கா ஒரு சவுண்டு வரக்கூடாது, ஒரு சின்ன சவுண்டு வந்தாலும் பிரச்சனையாயிடும். அந்த காலத்து தனம்மாளுடைய மறைவு வரைக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வரல, ஆனால் கார்ப்பரேஷன் ரேடியோன்னு அப்போ ஆரம்பித்தாச்சு. அந்த கார்ப்பரேஷன் ரேடியோ தனம்மாளுடைய இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ட்ரிப்ளிகேனில் பீப்புள்ஸ் பார்க்குன்னு ஒரு பீச் பக்கத்தில் ஒரு இடத்துல அதை ரிலே பண்ணுவாங்க. அங்கே அதை கேட்குறதுக்கு பெரிய கூட்டம் வரும்.
இதை தவிர தனமால் எப்படின்னாக்க வெள்ளிக்கிழமையில் அவங்க வீட்டில் அவங்க வாசிப்பாங்க. அந்த சேம்பர் மியூசிக்கு ஒரு 25 பேர் வருவாங்க. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபவுண்டு கான்சர்ட்டாக அந்த கான்சர்ட் இருக்கும். அம்மா எப்படின்னாக்கா பயங்கர சர்க்காசிசம் அதெல்லாம் ஜாஸ்தி. நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் இதை. ஒரு 5 கதைங்களை சொல்லணும், அவங்க என்ன டைப்புன்னு நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு. அது மாத்திரம் உங்கள்கிட்ட, ஏன்னா அரியக்குடி அங்கே ஃபஸ்ட்டு பெல் அடிச்சிருச்சு. யார், சவிதா பெல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே வச்சு அடிக்கிறாங்க. அரியக்குடி ராமானுஜய்யர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு சங்கீத ரத்னாகரான்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டு கிடச்சிருக்குன்ட்டு அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் அது ஒரு புஸ்தகத்தோட பேர் நினச்சேன்னு இருக்காங்க. இது ஏன்னா அதான் அந்த அம்மா. அப்புறம் ஒரு பையன் வந்து வயலின் வாசிக்கிற உங்கள் எதிரன்னு சொல்லி வராரு. டியூன் பண்ணுறாரு வயலின் டியூன் பண்ணிருக்காரு. அந்த அம்மாவுக்கு பொறுமை, தம்பி போய் ஒரு டியூன் பண்ண வயலின் எடுத்துகிட்டு வந்துடுறேன், பெட்டராக இருக்கும் அது அப்படின்றாங்க அவங்ககிட்ட. இதுக்கப்புறம் நெரூர் ரங்காச்சாரியார்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, அம்மாவை கம்பல் பண்ணி ராமநவமி கச்சேரிக்கு நீ வந்து தான் ஆகணும், ராமநவமி கச்சேரிக்கு வந்து நீ விட்டுருப்பா நான் வரலன்றாங்க. சில நண்பர்கள்ட்ட நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, ரொம்ப அந்த மாதிரி சில பேர் ப்ரொஃபவுண்டாக வச்சுருந்தாங்க. இந்த கச்சேரி யாருனாக்கா ஜலதரங்க ரமணையா செட்டியார் சொன்ன இல்லையா, ராமநவமி விழாக்கள் நடத்துவார்னு, அந்த அவர் நடத்துகிற கச்சேரி. அதுக்கு ரொம்ப கம்பல் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த கச்சேரியில் ஒருத்தர் பாடுறது என்னென்னா, எவரைன லேரா பெத்தலும் யாரும் பெரிய ஆளுங்க இல்லையா அப்படின்னு அவர் கீர்த்தனை பாடுறாரு. சரியாக பாடல. தனமால் லெவலுக்கு கிடையாது. அவங்களுக்கு வேறு கடுப்பு என்னன்னாக்க, நான் வரலன்னு சொன்னேன், வர வச்சிட்டேன், முதல் ரோலை வேற உட்கார வச்சிட்டேன், ஆளும் சரியாக பாடல, பாடுற கீர்த்தனை வர எவரைன லேரா பெத்தலுன்னு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உள்ளே பூந்து அப்படி யாராவது இங்கே இருந்தால் இவ்வளவு மோசமாக பாட உனக்கு துணிச்சல் வருமானு கேட்டிருக்காங்க. கிட்டப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும். கிட்டப்பா எவ்வளோ பெரிய மியூசிஷியன் நம்ம லெவலில். கிட்டப்பாட்ட என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, கிட்டப்பா. ஆனால் தனமால் அதெல்லாம் கட்டுப்படுத்தாது. ஸ்நேகத்துக்கு கிட்டப்பா, சங்கீதத்துக்கு தூரப்பான்னு இருக்காங்க. கிட்டப்பா மியூசிக்கு சங்கீதத்துக்கு தூரப்பானா தனமாலோட லெவல் என்னவா இருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அப்போது இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி மீட்டிங்க்கு கனகம்மாள் சீதாபதினு ஒரு அம்மா போகிறாங்க. இந்த ஆலம்மாள் சும்மா இல்லாமல் அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த மெட்ராஸ் மியூசிக் அகாடமி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி மீட்டிங்னு ஒன்று நடக்குதாமே, அதுக்கு நீ போனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன் என்ன அப்படின்னு. இல்லை அங்கே சங்கீதத்தை பேசுவாங்களாமே அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி பயங்கர விட்டு. அப்துல் கரீம் கான்னு ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிஷியன், அவர் வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டார். அம்மாவுக்கு வந்து அவரோட சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னாக்க, அப்துல் கரீம் கான் கான்சர்ட் நடத்தினாக்க அந்த வயசான அம்மா வந்து அப்போ தான் நான் நடத்துவேன்னு சொல்கிற அளவுக்கு அம்மாவை பிடிக்கும். அவர் வந்து ஒரு ராஜபாளைய நாய் வளர்க்குறார். அந்த ராஜபாளைய நாய் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா, தம்புராவை யாருன்னா ஸ்ருதி கூட்டிட்டாங்கன்னா அது ஸ்ருதியோட சேர்த்து பூன்னு உழையிடுமா. ஒவ்வொரு கச்சேரிக்கு ராஜபாளைய நாயை கொண்டு வந்து மேடையில் வச்சுட்டாரு அப்துல் கரீம் கான். இப்போ ஸ்ருதி கூட்டின உடனே நாய் ஊழையிடுது. தனம்மாள் இருக்காங்க கச்சேரியில். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஏதோ சொல்ல போகிறாங்க இந்த அம்மான்னு தானே. அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தன் மோசமாக பாடினா அவன் ஏன்டா அப்படி நாய் மாதிரி ஊழையிடுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம வித்வானுகள் இந்த நாய் மாதிரி ஊழையிட்டா கூட போதுமானதாக இருக்குமேன்றாங்க அந்த கச்சேரியில் போய் உட்காந்து. அப்படி அதாவது அவங்களுடைய விட்டு, அவங்களோட சர்க்காசிசம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய இது. இப்படி தனமால் அந்த சுப்பராய ஐயரை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் ஒரு கான்சர்ட்டில் அவங்க தே லிவ் டுகெதர். பட் நடுவில் என்னென்னா, இவர் யாருனாக்க நிறைய சொத்துக்கள் இருந்து சொத்துக்கள்லாம் லிட்டிகேஷனில் போய் அதுக்கப்புறம் இவருடைய வித்வத்தை ஜாவலியை கேட்டு ஒரு இங்கிலீஷ் துரை வந்து என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கும்போது, என் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஃபேவரபுளாக பண்ணி கொடுங்கன்ன உடனே லிட்டிகேஷன்ஸை இவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணித்தராங்க. பண்ணி தந்த உடனே மறுபடியும் இவருக்கு நிறைய சொத்துக்கள் வந்துடுது. அதில் தான் இப்படி ப்ளஷரபுளான ஒரு வாழ்க்கையை சுப்பராய ஐயர் நடத்துகிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இது வந்து ஜாவலிஸ் நிறைய ஏற்றுகிறார். அப்போ ஒரு ஷார்ட் பிரேக், ஊருக்கு போயிட்டு வரேன்னு போகிறார். டக்குன்னு வரல சொன்ன மாதிரி. தனமால் எப்படின்னு சொன்னாக்கா, பெர்ஃப்யூம்ஸ் பயங்கர
பயங்கரமான பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தனம்மாளுடைய கச்சேரிகளை பற்றி, அவங்களுடைய மியூசிக்கை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு எக்ஸப்ட் படித்தேன். அந்த மியூசிக் எப்படிப்பட்டதுன்னு யார் எழுதுனாங்களோ தெரில. ஒரு ஒரு தந்தப்பெட்டிக்குள்ள ஒரு கட் கிளாஸ் இருக்குல்ல, கிறிஸ்டல் பாட்டிலுக்குள்ள ஒரு தேர்ந்த பெர்ஃப்யூம் ஒன்று இருந்ததுன்னா அது எப்படியோ அப்படித்தான் அந்த அம்மா மியூசிக்கு. ஒரு தந்தப்பெட்டிக்குள்ள ஒரு கிறிஸ்டல் கிளாஸுக்குள்ள தேர்ந்தெடுத்த பர்ஃப்யூம் மாதிரி இருக்கக்கூடியது தான் தனம்மாளுடைய சங்கீதம். ஆனால் என்ன பிரச்சனைனா அதை நுகர்வதற்கு மூக்கு வேணும். அப்படி அவருடைய அந்த சங்கீதத்தை அவர் இது பண்ணுறாரு. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், அவங்க யாரையுமே ஸ்பேர் பண்ணது கிடையாது. ஒரு பெரிய ஸ்ரீனிவாச ஐயங்கார்னு, கீர்த்தனாச்சாரியா சிஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் அந்த காலத்து சுப்பிடுவார், டெரர் எல்லாருக்கும் அவர் அம்மாவோட கச்சேரிக்கு வராங்க. எல்லாரையும் இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துட்ருக்காருன்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மா தான் கச்சேரியில் சைலண்ட்டாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது இல்லையா. இவருக்கு என்னன்னாக்கா மயிலாப்பூர்லேருந்து ஜார்ஜ் டவுனுக்கு ட்ராமில் வரவர், கடைசி ட்ராம் 8:15, இவருக்கு அதை பிடிச்சிடணுன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையதா பை மீதுன்னு சொல்லி ஒரு பதம் நாதநாமக்கிரியால் நீங்கள் யாருன்னா போய் தேடி கேட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் கேட்டோன்னா தொலைஞ்சு போயிடுவோம் நம்ம. அவர் 8:15 ட்ராமை பிடிக்கணுன்ட்டு இந்த பையதா முடிஞ்ச உடனே அடுத்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்தார். டப்புன்னு வெத்தலை பாக்கு கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதான். அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா தெரியும் எங்கே விழுந்தது, யார் எழுந்தாங்கன்னு. படித்தவங்களே இந்த மாதிரி பெருச்சாளி மாதிரி சத்தம் போட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு, ஓ கீர்த்தனாச்சாரியாவா, சரி கிளம்புங்க, உங்களுக்கு 8:15 ட்ராம் வந்திருக்கும், கிளம்புங்கன்றாங்க. இந்த மாதிரி பயங்கர நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ணுறவங்க தான். அம்மாவோடைய மியூசிக்கை சாமானியர்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்காக அது மோசமான மியூசிக் கிடையாது. மெனக்காடுறவங்களுக்கு உள்ளே போய் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கான சங்கீதமாக இருந்தது அவங்க சங்கீதம். ஒரு முறை ஒருத்தர் கேட்டாராம் அவரை, அம்மா உங்களுக்கு ஒரு 1000 பதம் தெரியுமான்னு கேட்டாராம். நம்மளுங்க தற்கூறிங்க இல்லை, என்ன கேட்கணுன்றதுன்னு தெரியாது யார். அது ரொம்ப ப்ரொஃபவுண்டாங்கிட்ட எனக்கு பிடிக்குங்க, மற்றபடி எனக்கு அறிவில்லைங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஈஸி இல்லை. இப்போ நம்மளாம் பேசணும் அந்த டாபிக்னா என்னங்க, சங்கீத வித்வானை பற்றி மாதிரி நம்ம பேச முடியாது, ஏன்னா நம்ம ஒன்றும் முறையாக சங்கீதம் படிக்கலை. ஆனால் ஒரு வாசகன்ற இடத்துலேருந்தோ இல்லை ஒரு ரசிகன்ற இடத்துலேருந்தோ நமக்கு தெரிஞ்ச சங்கீதத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அந்த தற்கூறி என்ன பண்ணுது, அம்மாட்ட போய் உங்களுக்கு ஒரு 1000 பதம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அது என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் நான் ஒரு பதத்தை ஒழுங்காக பண்ண நீ ஒத்துக்க மாட்டியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி ஒரு பேரலல் ஸ்டோரி ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் நடக்குது. டாக்டர் பிரபா ஆத்ரேன்னு 3 பத்மா அவார்டு வாங்கினவங்க, பத்மபூஷன் பத்மஸ்ரீ. அவங்க நான் முதல்ல சொன்ன இல்லையா, ஹீராபாய் படோடேக்கர், அவங்க சகோதரர் சுரேஷ் பாபு உனைக்கிட்ட மியூசிக் கற்றுக்குறாங்க. அப்போது ஒரு வருஷம் 11 வயசுலேருந்து பண்ண டெய்லி போனால் யமன் அந்த ஒரு ராகம் தான். இவன் என்ன ஒரு வருஷமாக வரும், யமனே சொல்லி கொடுத்துட்ருக்காரு இவர், எவ்வளோ நாள் தான் கற்றுக்கிறது இதுன்னு கடுப்பாயிடுச்சு. ஒரு நாள் அன்றைக்கி அவங்க மாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, மாஸ்டர் டெய்லி யமனே சொல்லி கொடுக்குறீங்களே, வேறு ஏதாவது ராகம் கற்றுக்கலாமான்னு கேட்குறாங்க. அந்த மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீ யமன் பாடிடுவியான்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு வயிறெல்லாம் பட்டம் பூச்சி பறந்துருக்குது. யமன் பாடிடுவியான்னு கேட்டாக்கா அப்போ நமக்கு இன்னும் யமன் தெரியலைன்றது அந்த யமனுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. அப்போ அந்த மாஸ்டர் சொன்னார் ஒரு வார்த்தை, அது பாருமா, ஒரு மாஸ்டர் எல்லா ராகத்தையும் சொல்லித்தர வேண்டியதில்லை, ஒரு ராகத்தை எப்படி புரிஞ்சிக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி அதை ரெண்டர் பண்ணணும்னு ஒரு ராகத்தை ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் மற்ற எத்தனை ராகமாக இருந்தாலும் அந்த ஆரோகணம் அவரோகணம் இருந்தால் அதை எப்படி பிளேஸ் பண்ணணும்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தானாக தெரியும் அப்படின்னாராம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், 1000 பாட்டு எனக்கு தெரியுமான்னு கேட்குறடா, நான் ஒரு பாட்டை ஒழுங்காக பாடினா போதுன்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கருத்து என்னென்னா, என்னால் ஒரு பாட்டை ஒழுங்காக பாட முடியும்னாக்கா மீதி 999 பாட்டையும் நான் சரியாக தான் பாடுவேன், எனக்கு எத்தனை பாட்டு தெரியுன்றதை பற்றி உனக்கு பிரச்சனையே இருக்க வேண்டியதில்லை. அதனால் பர்ஃபெக்ஷன் தான். டிகேசி அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு கேளுங்க, நம்மளுடைய ரசிகமணி. அவர் உங்களுக்கு தெரியும் தமிழ் இசையை பற்றி உசுரை கொடுத்தவர். அந்த டிகேசி இந்த அம்மா உங்களுக்கு தெரியும் சான்ஸ்கிரிட் கிருதிகள், தெலுங்கு கிருதிகள் இதெல்லாம் பாடின உடனே அவருக்கு பாவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீர்த்தனையில் இருக்கக்கூடிய மொழி தெரிஞ்சாதான் ஒரு ரசிகனால் புரிஞ்சிக்க முடியும். நம்புற டிகேசி சொல்கிறாரா, தனம்மாள் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனீஸ் கீர்த்தனையை கூட அவங்களால பாவத்தை கடத்திட முடியும் ஒரு ரசிகனுக்குன்னு டிகேசி சொல்கிறார். கல்கி எழுதுகிறார் விகடனில் ஆடல் பாடல்ன்ற ஒரு பகுதியில். எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த அம்மாவுடைய கச்சேரிகளை பற்றி. ஆனால் எப்படி ஜார்ஜ் டவுனில் இப்படி சகதியான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இந்த அம்மா இப்படி ஒரு பாட்டை இது பண்ணுறாங்க. ஒரு வாட்டி பக்கத்து வீட்டில் ஒரு நாதஸ்வர கலைஞர் ப்ராக்டிஸ் பண்ணுறார்.
தாங்க முடியல அந்த அம்மாவால். என்ன பண்ணுறாங்க, ஒரு அரை பணம் அந்த காலத்தில் அரை பணத்தை கொடுத்து வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுகிட்ட போய் அந்த நாதஸ்வர கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு வந்துறாங்க. இவங்க ஓடி ஓடி போய் அரை பணத்தை கொடுத்துட்டு அம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு அவன் மகிழ்ச்சி ஆகிட்டான். பிரமாதமாக வசிக்கணும். ஒரு ஹவர் ஆச்சு, ஒரு பழம் கொடுத்துருக்காரு, போய் கொடுத்துட்டு வாங்க. திருப்பி ஓடி போய் அந்த பொண்ணு ஒரு பணத்தை கொடுத்துருக்கு. இப்போ அவர் என்னடா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரை பணம் கொடுத்தா ஒரு பணம் கொடுக்குறாங்களே, ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு அவருக்கு டவுட் ஆகிடுச்சு. நேராக புறப்பட்டு வந்தாராம். எதனா வெத்தலை பாக்கெலாம் வாங்கணுமாமன்? இல்லை இல்லை, அரை பணம் ஆரம்பிக்க ஒரு பணம் நிறுத்து அப்படின்ட்டு இருக்காங்க. சத்தியமூர்த்தி வந்து அவருடைய கச்சேரியை கேட்கறதுக்கு போகிறாரு. சத்தியமூர்த்தி வந்து என்ன பண்ணுறாரு, புகழை போடுவாங்க அம்மா. அந்த புகழையை போட்டோடனே சத்தியமூர்த்திக்கு அது பிடிக்கலன்னா அது ஒரு புகழை போட்டுக்கிட்டு எதிர இருக்கவங்களான்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வாசிப்பு பாட்டெல்லாம் கேட்டு ஒருவேளை புகழை போடுறதால தான் இவங்க இவ்வளோ நல்லா பாடுறாங்களோ அப்படின்னு அவர் மாறிட்டார். இப்படி பல பேரை வந்து பல விதத்தில் கவர்ந்த பிரம்மாண்டம் தான் வந்து தனம்மாள். தீட்சிதருடைய கிராண்ட் ஸ்வீப்ஸ் ஆஃப் தீட்சிதர் அண்ட் இன்ட்ரிகிங் கர்வ்ஸ் ஆஃப் சியாமா சாஸ்திரி, இந்த ரெண்டையும் ஒரு சேர வசப்படுத்தி வைத்தவர்கள் தான் தனம்மாள். இதை எப்படி எனக்கு தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இது மொத்தமே சங்கீத விஷயம். இந்த கிராண்ட் ஸ்வீப்ஸ்னால் அப்படி போகும். நீங்கள் தீட்சிதரை கேட்கணுங்க, மாஸ்டருங்க. தீட்சிதர் வந்து அது ஒரு தனி விஷயம். அதை கேட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த காம்பசிஷன் தனியாக நிற்கும் அப்படி. அதே மாதிரி அம்மாவுடைய சங்கீதத்தை நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். தீட்சிதரின் அம்மாவை பற்றி சொல்கிற ஒருத்தர் எழுதுகிறாரு. தீட்சிதரின் இங்கிலீஷில் எழுதியிருந்தார், அதை நான் தமிழ் என்னால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு தமிழ் படுத்தியிருந்தேன். தனம்மாளுடைய சங்கீதத்தை எப்படி நீங்கள் வர்ணிப்பீர்கள் என்றால், தீட்சிதரின் படைப்பில் விகசித்தார், புரந்தரதாசரின் கிருதிகளில் மேன்மை அடைந்தார், தியாகையரின் கிருதிகளில் குதூகலித்தார், க்ஷேத்ரஜரின் படைப்புகளில் கிளர்ந்து நின்றார், ஷியாமாவினால் நெகிழ்ந்தார், ஆனையாவால் கவரப்பட்டார். இதுதான் தனம்மாளோட சங்கீதமாக இருந்திருக்குது. அப்படி கடைசி காலத்தில் இவர் போனார் இல்லையா, தர்மபுரி சுப்ராய சாஸ்திரி, அவர் வரலன்னு உடனே அம்மா அதுக்குள்ளே வீடு ஏலத்துக்கு போயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் வேறு வீட்டில் போய் இருக்கிற மாதிரி சூழல் ஆகிடுச்சு. அவர் வந்து பார்க்கும்போது அந்த வீட்டிலலாம் எப்படியோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டார். இப்போ அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஒரு ஜாவல் எழுதுகிறார். சவிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாயிண்ட்டு. ஒரு ஜாவல் எழுதுகிறார். ஒரு நாயகி நாயகனை பார்த்து பாடுற மாதிரி, நாயகின்னு டைட்டில் வந்துருச்சு பார்த்தீங்களா, தமிழ் படம் மாதிரி. நாயகி நாயகனை பார்த்து பாடுற மாதிரி ஒரு ஜாவலியை பாடிட்டு அந்த அம்மாவுக்கு அதை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்களுடைய நிலைமையை பார்த்து பணம் ஹெல்ப் பண்ணோன்னு அவர் நினச்ச உடனே அம்மா சொல்கிறாங்களாம், ஏன்னா அந்த கரெக்ட் டைமுக்கு வரலன்ற அந்த கலைஞனுக்கே ஒரு இது இருக்கும்ல, எனக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க, இந்த ஜாவலி போதும் நீங்கள் எனக்கு கொடுத்தது அப்படின்றாங்க. தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் தனம்மாள். பாலசரஸ்வதி அம்மா வீட்டில் எக்மூரில் போய் இருக்கிற பொழுது அந்த வீட்டில் தான் அவங்களுடைய இறுதியை அவர்கள் அடைகிறார்கள். பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் எல்லாம் அவங்க சமகாலத்தில் வந்து அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. கேபி சுந்தராம்பாள், நயினா பிள்ளை, அரியக்குடி, மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், கோட்டுவாத்தியம் KS நாராயண ஐயங்கார், பரூர் சுந்தரமையங்கார், ஹரிகதா பர்ஃபார்மர் பன்னி பாய், முசிறி சுப்பிரமணிய ஐயரை பற்றி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா மேன்மைகளை சொன்னோம், ஆனால் அம்மானா பஞ்சு டைலாக் தானே, அந்த பஞ்சு யாருன்னு. சுப்பிரமணிய ஐயர் வந்து முசிறி சுப்பிரமணிய ஐயர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு தெரியும். அவர் வந்து இவங்ககிட்ட ஒரு வாட்டி மியூசிக் கற்றுக்கணும்னு வந்திருக்காங்க. எனக்கு 2 கீர்த்தனை வேணும், சந்திரம் பஜே மனசாவும், பாஹி ஸ்ரீ கிரிராஜ சுதேசியாமான்னு அசாவேரி ராகம். அம்மா வந்து அத்தி விளம்பமாக ரொம்ப ஸ்லோ ஸ்பீட், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் அவங்க, தட் இஸ் ஹர் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இவர் வந்து கமக்காலாம் கொடுத்து பாடுறவர் முசிறி. 2 தடவை சொல்லி பார்த்துருக்காங்க, 3 தடவை சொல்லி பார்த்துருக்காங்க. இவர் விட்டு கமக்கா சாப்பா சார் கமக்கா. அவங்க முசிறி சுப்பிரமணியர்னு பார்க்கல, நீ ஒன்று பண்ண, இந்த சாப்பா சாவை நன்னா தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இருக்காங்க. அசாவேரி பொல்லாத ராகம், நீ சாப்பா சாவை சரியாக தெரிஞ்சுட்டு வந்துரு அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் விதராம் கிருஷ்ணப்பான்னு கர்நாடகாலேருந்து வந்த ஒருத்தர், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அவர் வந்து இவங்ககிட்ட கற்றுக்கணும்னு வர்றாரு. அன்றைக்கி சாயங்காலம் அவருக்கு ஒரு கச்சேரி இருக்குது. இதை நீ கற்றுக்கணும்னு நினச்சானே இன்றைக்கி நீ கச்சேரிக்கு போக முடியாதுன்றார். அவர் கச்சேரியை கேன்சல் பண்ணிட்டு இந்த அம்மாட்ட கற்றுக்கிறார். நான் 2 விஷயத்தை ப்ரொஃபவுண்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அவங்கள எப்படி மற்ற கலைஞர்களோட எப்படி இருந்தாங்க அதெல்லாம் இருக்குது. பட் வாட் இஸ் த டிவினிட்டி ஆஃப் தனம்மாள்ஸ் மியூசிக், அங்கே கொண்டு போய் இதை முடிச்சுட்டாக்க சரியாக போயிடும். அந்த டிவினிட்டியோடு இதை நான் நிறைவு செய்கிறேன். 2 நிமிஷம் தான். 2 சம்பவங்களை சொல்கிறேன். விசாகம், மகாராஜா விசாகம் இதில் ஆட்சியில் இருந்த காலத்தில் நிறைய கான்சர்ட்ஸ் அம்மா வந்து திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காங்க.
அப்போ வந்து கல்யாண கிருஷ்ண பாகவதர் வீட்டில் தான் அவங்க தங்குவாங்க. ஒரு மாதிரி அந்த மாதிரி தங்கிட்டு இருக்கும்போது இவங்க கார்த்தால எழுந்து ஏதோ வாசிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் கிருஷ்ண பாகவதர் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நான் கிளம்பியிருக்கார். அந்நேரம் பார்த்து இங்கே அக்ஷயலிங்க விபோ அப்படின்னு சங்கராபரணத்தில் ஒரு கீர்த்தனையை அம்மா வாசிக்கிறாங்க. அக்ஷயலிங்க விபோ ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா தீட்சிதரோட கிருதி அது. நீங்கள் கீவளூர்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னாக்க அங்கே ஒரு கோயில் இருக்குது. நம்மளுடைய முருகன் அந்த கோயிலுக்கு வந்து தன்னுடைய சூரபத்மனுடைய வதம் முடிஞ்ச பண்ணு ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகத்துக்கு தடை வருது. அந்த தடையை போக்குறதுக்காக பார்வதி தேவியான தன்னோட அம்மாவை வேண்டிக்கும் போது பார்வதி தேவி வந்து நான் வந்து இந்த யாகத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி தரையில் ஒரு வட்டம் 4 திசைக்கு 4 வட்டம் போட்டு 5 வட்டத்தில் காளியாக நின்று அந்த யாகத்தை காப்பாற்றுறாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து 5 வட்டத்தம்மன் கோயில். இப்போ முத்துசாமி தீட்சிதர் அந்த கோயிலுக்கு போகிறாரு. போகிற நேரத்தில் சன்னதி சாத்திடுறாங்க. ஐயோ நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன்னும் போது எவ்வளோ தூரத்தில் வந்தேன்னாங்க, சன்னதி சாத்தியாச்சு கிளம்புங்கன்ன உடனே அக்ஷயலிங்க விபோன்னு முத்துசாமி தீட்சிதர் அந்த சன்னிதானத்தில் நின்று சங்கராபரண ராகத்தில் பாடுகின்ற பொழுது சன்னிதான கதவு திறந்துருது. எப்படி திருமறை காட்டில் நாவுக்கரசர் பெருமான் பாடுகின்ற பொழுது கதவு திறக்குதோ அந்த மாதிரி தீட்சிதர் பாடுகின்ற பொழுது இந்த சங்கராபரண அக்ஷயலிங்க விபோ கிருத்தியை பாடுகிற பொழுது சன்னிதான கதவு திறக்குதுன்றது வரலாறு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா கல்வெட்டில் இது கல் பொறிச்சு வச்சுருப்பாங்க. அந்த கீர்த்தனை அம்மா பாடுறாங்க. இப்போ கிளம்புன கல்யாண கிருஷ்ண பாகவதர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நின்றுடுறாரு. அம்மா பாடிட்டு வெளியே வந்தவுடனே நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு கோயிலுக்கே போகல, ஏன்னா இன்றைக்கி இதுதான் என்னோடய வழிபாடு அப்படிங்கிறார். இன்னொரு வழிபாடை சொல்லி முடிச்சிடுறேன், அதோட நிறைவு செய்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கச்சேரிக்கு போகிறாங்க அம்மா. கோயிலில் ஜிஆர் சுவாமி எதிராக பர்ஃபார்ம் பண்ணணும். கச்சேரி ஆரம்பிக்குது. இத்தனை மணிக்கு கச்சேரி முடிக்கணும் அப்படின்னு இருக்குது. அம்மாவும் என்ன மாதிரி தான் கரெக்டாக டைமில் முடிக்கல. மத்தியானம் பூஜை டைம் முடிஞ்சு போச்சு. ஜிஆர் சாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் பேசாமல் இருந்துட்டாங்க. பார்த்தாக்க டைம் முடிஞ்சு போச்சு. ஐயோ பூஜை நின்றுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, நீங்கள் தான் அந்த பூஜையை இங்கே நடத்திட்டீங்களே அப்படின்னாரு. நானும் அந்த மாதிரி ஒரு பூஜையை நடத்தினேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை பொண்ணுத்தாயை பற்றியும் வீணை தனம்மாள் பற்றியும் தனக்கே உரிய பாணியில் மிகச்சிறப்பான உரையை வழங்கிய திருமிகு சுமதி அவர்களுக்கு மிக்க நன்றி. இவர்களை கௌரவிக்க இயக்குனர் திருச்செல்வம் அவர்களை அழைக்கிறேன். கோலங்கள் எதிர்நீச்சல் சீரியல் எல்லாரும் பார்ப்பீங்க, அதோட இயக்குனர் திருச்செல்வம். இசைக்கும் இவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. பிரசாத் ஸ்டூடியோவில் இசைஞான இளையராஜா இசையமைத்த சில திரைப்படங்களுக்கு இவர் சவுண்ட் இன்ஜினியராக பணிபுரிந்திருக்கிறார். அந்த வகையில் மிகவும் சிறப்பு பெற்றவர். அதைவிட இசைநாயகி நிகழ்வின் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ்.